64 கணபதி திருவடி சரணம். வணக்கம், நான் உங்கள் லோகநாதன். இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக அற்புதமான பதிவு. என்னன்னா, இப்போ சனி திசை இருக்குது, அஷ்டம திசை இருக்குது, அஷ்டம சனி இருக்குது. சனீஸ்வர பகவானோட பிரச்சனை நிறைய இருக்குது. கண்டக சனி, ஏழரை சனி, இது போன்ற சனி திசை நடக்குது. இப்படி இருக்கிறவங்கள கவலைப்படாதீங்க. தயவுசெய்து சனீஸ்வர பகவான் நீதிமான். அது அவரோட பலன்களை எப்படி கொடுத்தாலும் நம்மளுக்கு உண்டான சிறு சிறு பரிகாரங்களை நம்ம செஞ்சு நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு வர்ற கஷ்டங்கள் அனைத்தையும் நம்ம படிப்படியாக தீர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு எளிய பரிகாரம் என்னன்னா, சனிக்கிழமை தோறும் நாம் கருப்பு நிறமாக பசுமாட்டை செலக்ட் பண்ணி அந்த பசுவுக்கு அகத்திக்கீரை, அதுக்குண்டான தீவனம் நம்மளால் முடிஞ்சது எது வேணாலும் வாங்கி அந்த பசுமாட்டுக்கு கொடுக்கக்குள்ள நம்மளுக்கு இருக்கிற சனீஸ்வர பகவானோட துன்பம் படிப்படியாக குறையும். இது ஒரு முறை. அடுத்த முறை, சனிக்கிழமை தோறும் நாம் எண்ணெய் குளியல் குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் இல்லைங்களா, அது போன்ற எண்ணெய் குளியல் குளிச்சுட்டு நம்ம சனீஸ்வர பகவான் திருவடி சரணம், சனீஸ்வர பகவான் திருவடி சரணம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம அந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். இல்லைன்னா சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி, சனீஸ்வர பகவானே போற்றி போற்றின்னு அந்த மாதிரி உச்சரிக்கலாம். எது பிடிக்குமோ அப்படி உச்சரிங்க. அவருக்கு கொஞ்சம் தயிர் சாதத்தில் எள் சேர்த்து நம்ம காகத்துக்கு வைக்கலாம். காகத்துக்கு ஒரு பிடி, அதுவும் யாருக்கு இந்த மாதிரி தசாபதி காலங்கள் இருக்கோ அவங்க தயிர் சாதத்தில் எள் கொஞ்சமாக சேர்த்து அவங்க பிசைஞ்சு காகத்துக்கு வைக்கலாம். அடுத்தது இன்னொரு பரிகார முறை என்னன்னா, சுடு அன்னத்தில் எள்ளெண்ணெய் விட்டுக்கிறோம், அதை பிசைஞ்சு உருண்டையாக்கி அதை நம்ம கிழக்கு முகமாக நின்றுக்கிட்டு அந்த உருண்டையை நம்மளோட வயதிற்கு ஏற்பாவாறு நாம் உங்களோட தலையை சுற்றி அந்த காகத்துக்கு அதை நாம் அர்ப்பணம் பண்ணிடலாம், வச்சிடலாம். எக்ஸாம்பிள், உங்களோட வயது 25 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 25 சுற்று உங்கள் தலையை வளமாக சுற்றி அதை கொண்டு போய் அப்படியே காகத்துக்கு அதை வச்சிருங்க. பிறகு அடுத்த பரிகாரம், சனிக்கிழமை அன்று உடல் ஊனமுற்றோருக்கு, இது போன்ற தொழில்நாய் இருக்கிறவங்க, இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானங்களை செய்யுங்க. இது போன்ற செஞ்சால் அவர் மனமிறங்கி உங்களுக்கு நல்ல ஆசி புரிவார். அடுத்தது இன்னொரு பரிகார முறை என்னன்னா, எள் தானியத்தை சிறிது நாம் எடுத்துக்கணும். கொஞ்சோண்டு எடுத்து அதில் நம்மளோட வெத்தலையில் வச்சு ஒரு மூட்டையாக கட்டிக்கணும். ஒரு வெள்ளை துணியில் வச்சு மூட்டையாக கட்டிக்கோங்க. கட்டிக்கிட்டு சனிக்கிழமை இரவு முழுவதும் நம்ம தூங்க போகிறோம் இல்லைங்களா, அப்போ தலையணைக்கு அடியில் வச்சு அந்த அடியில் வச்சு தூங்கிடுங்க. அடுத்த நாள் மறுநாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை எந்திரிக்கும் இல்லையா, அப்போ நம்ம எல்லாம் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக வீட்டில் விளக்க போட்டு பூஜை செஞ்சு முடிச்சு வேட்டி அந்த மூட்டையாக கட்டி படுத்தோம் இல்லைங்களா, அந்த எள் மூட்டையை எடுத்து அவிழ்த்து அது கூட சுடு சாதத்தில் போட்டு இந்த எள்ளையும் போட்டு அப்படியே கலந்து இதை காகத்துக்கு வச்சிருங்க. இது போன்ற காகத்துக்கு உண்டான வழிபாடு முறைகள் நாம் ரெகுலராக ஏன்னா அவரோட வாகனம், இது போன்ற சூட்சம முறைகள் நம்ம செஞ்சு வழிபாடு பண்ணுறதுனால நம்மளுக்கு இருக்கிற அந்த தசாபுத்தி காலங்கள், இவரோட தசாபுத்தி காலங்கள் அதிகம். இது போன்ற காலகட்டங்களில் சிறு சிறு பரிகாரங்கள் பண்ணி நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்மளால் நிச்சயமாக நீக்க முடியும். ஏன்னா நம்ம முன்னோர் இது போன்று அனுபவித்து இந்த போன்ற பலன்கள் நம்ம செஞ்சோமா நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட கஷ்டமும் துன்பமும் இந்த தசாபுத்தி காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படிங்கிற அற்புதமாக நம்மளுக்கு வழிகாட்டுதல் பண்ணியிருக்குங்க. ஏன்னா நம்ம முன்னோர் மிக அனுபவசாலிகள், அவங்க கரெக்டாக அனுபவிச்சதை தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க. இது போன்ற இந்த சூட்சம வழிபாடும் நம்ம பண்ணுறதுனால, இந்த பரிகாரங்கள் பண்ணுறதுனால நம்மளோட வாழ்க்கையில் இந்த தசாபுத்தி காலங்களில் நிச்சயமாக தப்பிக்க முடியும். இது வாரந்தோறும் சனிக்கிழமை கண்டா நம்ம இதை பின்பற்றிகிட்டே வந்தோமா நம்மளுக்கு இந்த தசாபுத்தி காலங்களில் ஒரு நிம்மதி கிடைக்கும். ஏன்னா இந்த தசாபுத்தி காலங்கள்லாம் ரொம்ப அதிகம். ஏன்னா இருட்டு,
சனீஸ்வர பகவான் இருட்டு, அதில் வெளிச்சம் இருக்காது. நாம் அந்த இருட்டில் நம்ம கையில் ஒரு டார்ச் விளக்காது இருந்தால் தான் நம்ம அந்த இடத்துல பயணம் செய்ய முடியும். இல்லைன்னா இருட்டுக்குள்ளே போகக்குள்ள உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அனைத்து உங்களுக்கு தெரியும். இந்த இருட்டில் நம்ம போகக்குள்ள நம்ம கையில் ஒரு தீபம் இருந்துச்சுன்னா என்ன பலன் தருமோ அது போன்ற பலன் நிச்சயமாக இந்த பரிகாரங்கள் தரும். ஏன்னா இருட்டில் ஒரு விளக்கு இருந்தால் நம்ம நிம்மதியாக அந்த இடத்த விட்டு கடக்க முடியும். அது போன்ற இந்த பரிகாரங்களை நீங்கள் செஞ்சு நம்ம நிம்மதியாக இந்த தசாபுத்தி காலங்கள்லேருந்து வெளிவர முடியும், உறுதியாக வெளியே வர முடியும். ஏன்னா இந்த பரிகாரங்கள்லாம் உங்கள் கையினால் நீங்கள் தொட்டு செய்கிறீங்க. நிறைய சூட்சமங்கள் இதில் செய்கிறீங்க, நிறைய சூட்சமங்கள் இருக்குது. இது எல்லாமே அனுபவத்தில் நம்ம முன்னோர் நம்மளுக்கு சொன்ன வழிமுறைகள் அனைத்தும் இதை நம்ம கரெக்டாக நம்ம பின்பற்றோமா நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த தசாபுத்தி காலங்களில் நிம்மதின்றது நம்மளால் ஒரு பெருமூச்சு விட முடியும். இது ஒரு அற்புதமான பதிவு. எல்லோரும் இப்பதிவை பயன்படுத்தி இதை செஞ்சு பார்த்து உங்களோட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களை அப்படியே குறைச்சி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கணும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்.